ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணி கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன சேலஞ்சுன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 8 சீட் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த 8 சீட்லேயும் ஒரு கிராஃப்ட் வந்து நான் எழுதிக்க போகிறேன். அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து அதில் என்ன கிராஃப்ட் வருதோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி கிராஃப்டாக பண்ண போகிறோம். இது வந்து நான் எபிசோடாக கொண்டு போகலான்னு இருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறது. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது நான் இந்த சீட் எழுதுனதுக்கப்புறம் அது என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதில் கிராஃப்ட் எல்லாம் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பெயிண்டிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, என்னன்னே தெரியல. ஸோ நான் பெயிண்டிங் எழுதுகிறேன். எனக்கு இந்த ஃபஸ்ட் எபிசோடில் பெயிண்டிங் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு 2-3 நாளாகவே பெயிண்டிங் ஏதாவது பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம் பெயிண்டிங் வருதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ பெயிண்டிங் சீட்டு எழுதியாச்சு. இப்போ நான் இதுக்குள்ளே போட்டுடுறேன். இதே மாதிரி ஒரு கிராஃப்டாக எழுதி நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட் கிராஃப்ட் என்ன எழுத போகிறேன்னா ஸ்கூல் திங்ஸ் கிராஃப்ட். ஏன்னா இப்போதைக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்கிறனால நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல் திங்ஸ் ஏதாவது தேவைப்படும். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பொதுவாக நான் ஸ்கூல் திங்ஸ் கிராஃப்ட்டுன்னு போட்டிருக்கேன். எனக்கு இந்த சீட் வந்தால் கூட நான் ஹாப்பி தான். ஏன்னா இதுலேயும் ஏதாவது ஒன்று வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்துச்சுனாலும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்ப்போம் எந்த சீட் தான் வருதுன்னு சொல்லிட்டு அதுவும் எழுதியாச்சு. அடுத்தது என்ன எழுத போகிறேன்னா கார்ட்போர்ட் கிராஃப்ட் எழுத போகிறேன். ஸோ கார்ட்போர்டில் பொதுவாக கார்ட்போர்ட் பாக்ஸு, கார்ட்போர்ட்லேருந்து எது வேணால் பண்ணலாம். ஓகேவா? அதனால பொதுவாக கார்ட்போர்ட் பாக்ஸுன்னு போட்டிருக்கேன். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு அந்த சீட் வந்ததில் நம்ம டக்குன்னு யோசிச்சு பண்ணணும். லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னால அதையும் சேர்த்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ்டிக்கில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்டிக் கிராஃப்ட் ஒன்று எழுதுகிறேன். இந்த மாதிரி கிராஃப்ட் ரிலேட்டடாக ஒரு சில சேலஞ்சஸ் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு சேலஞ்சாக தான் இந்த எபிசோட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி எபிசோட் கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாட்டில் கிராஃப்ட்னு எழுதியிருக்கேன். அதில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு கண்ணாடி பாட்டில் எந்த பாட்டிலில் வேணால் நம்ம செய்யலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் கப் கிராஃப்ட்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன எழுதலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்தது நம்மளோட கலர்ஃபுல்லான கிளே, அது எழுதவே மறந்தாச்சு. ஃபோம் கிளேயில் வந்து கிராஃப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோம் கிளே கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் எழுதியிருக்கேன். அடுத்து ஃபைனலாக நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க ஒரு கிராஃப்ட் தான் எழுதுனேன். என்னென்னா ஆயில் பேஸ்டல் ட்ராயிங். இது வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இது வந்தாலும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. இதெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பார்க்கலாம். இப்போ நம்ம 8 கிராஃப்ட்டுமே எழுதி இதுக்குள்ளே போட்டாச்சு. இதுலேருந்து வந்து என் ஹஸ்பண்ட் எடுக்க சொல்கிறேன். அவங்க ஒரு சீட் எடுத்து கொடுப்பாங்க. அதில் வர கிராஃப்ட் தான் நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னால அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 4 கலர் ஷீட் எடுத்திருக்கேன். 4 ஒரே கலரில் தான் எடுத்திருக்கேன். இதுலேயுமே நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எழுத போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாஸ்க் இருக்கிற மாதிரி எழுத போகிறோம். அது ஃபஸ்ட்டு நம்ம எழுதிருந்தோம் இல்லையா 8 சீட்டு, அதுலேருந்து ஒரு சீட்டு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம்னு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த 4 சீட்டில் ஒரு சீட் நம்ம செலக்ட் பண்ணணும். அதில் என்ன எழுதியிருக்கோமோ அதையும் நம்ம சேர்த்து தான் பண்ண போகிறோம். இதில் நான் என்னென்ன எழுத போகிறேன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டாஸ்க்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் என்ன எழுத போகிறேன்னா வித்தவுட் சிசர் அப்படின்னு ஒரு சீட்டில் எழுதுகிறேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சீட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு பேப்பர் கப் கிராஃப்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து வித்தவுட் சிசர் அந்த சீட்டு கிடைக்குதுன்னா நம்ம பேப்பர் கப் கிராஃப்டை சிசர் இல்லாமல் பண்ணணும். எனி கிராஃப்ட் பண்ணலாம், ஆனால் சிசர் யூஸ் பண்ணாமல் பண்ணணும். அந்த மாதிரி இதில் நான் 4 சீட்டில் வந்து 4 டாஸ்க் எழுத போகிறேன். 4 டாஸ்கில் நமக்கு எது கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எழுதிட்டேன் வித்தவுட் சிசரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைம் செட் பண்ணி நம்ம கிராஃப்ட் பண்ணுறது. இதில் வந்து நான் டைமிங் 10 மினிட்ஸ் போட போகிறேன். ஸோ வந்து இந்த சீட் நம்மளுக்கு வந்துச்சுன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்ன கிராஃப்ட் அந்த சீட்டில் வருதோ அந்த கிராஃப்டை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்படி ஃபினிஷ் பண்ணலன்னா இந்த டாஸ்கில் நம்ம வந்து இந்த சேலஞ்சில் ஃபெயில்ட் ஆகிடும். அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த சீட்டையும் மடிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. எப்படி பண்ண போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் க்ளூன்னு சொல்லி போடுறேன். ஸோ வந்து எந்த க்ளூவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? க்ளூ கன், ஃபெவிகால், நார்மல் க்ளூ, இந்த மாதிரி க்ளூ ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பண்ணணும். அதுக்காக வித்தவுட் க்ளூன்னு பொதுவாக எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனி 5 திங்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு வந்து எதனா ஒரு கிராஃப்ட் வருது அப்படின்னா வெறும் 5 பொருள் மட்டும் வச்சு நம்ம வந்து அதில் செய்யணும். 5 பொருளே அதிகம் தான் தோணுச்சு. 3 பொருள் எழுதலான்னு பார்த்தேன். இந்த சேலஞ்ச் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால சரி 5 திங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 5 திங்ஸ்னு இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் எழுதியாச்சு. மொத்தம் 4 டாஸ்க்கு தான் எழுதியிருக்கேன். நிறைய எழுதலான்னு பார்த்தேன். ஸ்டார்டிங்கிறனால 4 மட்டும் எழுதுவோம்னு சொல்லிட்டு 4 மட்டும் முடிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 4 சீட்டையும் நம்ம தனியாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 8 சீட் எழுதணும்ல, அதுலேருந்து ஒரு சீட்டு எடுத்துருவோம் நம்மளுக்கு என்ன கிராஃப்ட் வருதுன்னு. அதுக்கப்புறம் இந்த 4 சீட்லேருந்து ஒரு சீட் வந்து எடுக்கலாம். சரியா? இப்போ நல்லா வந்துட்டு இதை குலுக்கிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து என்னென்னா பெயிண்டிங் இல்லைனா ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் இல்லை ஸ்கூல் கிராஃப்ட் இதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் வந்து என் ஹஸ்பண்டை தான்
தான் எடுக்க சொல்லியிருக்கேன். அவங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தான் எடுத்து கொடுத்தாங்க. பார்ப்போம் இதில் வந்து என்ன தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கிற கிராஃப்ட் ஷீட் வந்து பார்த்துடலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வரணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதில் ரொம்ப முக்கியமானது எனக்கு பெயிண்டிங் வரணும்னே தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்ப்போம் என்ன வருதுன்னா, அப்படி இப்போ வரலன்னா கூட நெக்ஸ்ட் எபிசோடில் நம்மளுக்கு வரும். அதனால் இப்போ நம்ம எடுத்துகிட்ட இந்த சீட்டை வந்து நான் திரும்ப அடுத்த எபிசோடுக்கு வந்து உள்ளே போட மாட்டேன், நான் எடுத்துருவேன். அந்த 8 சீட் எழுதியிருக்கோம்ல அதில் வந்து எடுத்துருவேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? எனக்கே வந்து ஒரே ஆர்வமாக தான் இருக்குது. ஓகே, நமக்கு என்ன சீட் வந்திருக்குன்னு உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன், நீங்களே பார்த்துருங்க. ஆனால் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கார்ட்போர்ட் கிராஃப்ட் தான் வந்திருக்கு. கார்ட்போர்ட் கிராஃப்ட்டு வர வேணான்னு நினச்சேன் உண்மையாக சொல்லணும். ஏன்னா ரீசெண்ட் டைமாக கார்ட்போர்ட் கிராஃப்ட்டையும் நிறைய பண்ணுற மாதிரி இருந்துச்சா, சரி இப்போதைக்கு வர வேண்டாம், இதையும் எழுதி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து கார்ட்போர்ட் கிராஃப்ட் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 4 டாஸ்க் இருக்குல்ல, இதில் என்ன சீட் வரப்போகுதுன்றது தான் பெரிய பயமே. ஏன்னா என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இப்போ இந்த 4 சீட்டில் இதுலேயும் ஒரு சீட் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும் கார்ட்போர்ட் கிராஃப்ட். ஓகேவா? இப்போது நம்ம இதில் ஒரு சீட் எடுக்க சொல்லலாம். இதுலேயுமே நல்லா குலுக்கிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சீட் எடுக்க போகிறாங்க. அதுலேருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து வித்தவுட் எதுவுமே வந்துடக்கூடாது. 5 திங்ஸில் பண்ணுறது கூட நம்ம பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா கார்ட்போர்டுக்கு அவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சம் திங்ஸ்லேயே பண்ணிடலாம். ஆனால் இதில் என்ன வந்திருக்குன்னு தெரியல, எடுத்து பார்த்துருவோம். எனக்கும் இதில் என்ன வந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரே வெயிட்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நான் ரொம்ப நேரமாக ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வந்திருக்கு நீங்களே பாருங்கள். வித்தவுட் க்ளூன்னு வந்திருக்கு. அதாவது நம்ம கம் எதுவுமே யூஸ் பண்ணாமல், அதாவது கம்மு, க்ளூகன் இந்த மாதிரி க்ளூ ஐட்டம்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கார்ட்போர்டில் கிராஃப்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. வாங்க, நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை, இப்போ 2மே வந்திருக்கு. டக்குன்னு ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸை தூக்கிட்டு வந்து என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து டக்குன்னு ஒன்று யோசிச்சு வீட்டில் இருந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் டேப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு ஃப்ளிப்கார்ட் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு. இந்த பாக்ஸில் வந்து இந்த பாக்ஸை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. சரி அதுவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கவர் பண்ணுறதுக்காக ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கலர் பண்ணுறதுக்கு க்ளூ யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால வந்துட்டு நான் டேப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டேப் யூஸ் பண்ணலாம்ல, க்ளூ தானே யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் சிசர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வச்சு தான் இன்றைக்கி இந்த கிராஃப்ட்டை நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் தான் நினைக்கிறேன். டக்குன்னு மண்டைக்குள்ளே தோணுச்சு, அதனால இது பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த நீளமான ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதோட சைடில் வந்து ஓப்பனாக இருந்துச்சு, அதை நம்ம டேப் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்துருக்கோம்ல கலர் பேப்பரு, அந்த கலர் பேப்பரை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை வந்து கவர் பண்ண போகிறோம். நான் என்ன நினச்சேன்னா, ஒரு 2-3 கலர் வச்சு கூட கவர் பண்ணலாம். சைடில் ஒரு கலர், அதுக்கப்புறம் மேலே ஒரு கலர் வச்சு கவர் பண்ணலான்னு யோசித்தேன். ஆனால் வந்து நம்மளுக்கு க்ளூ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கவர் பண்ணலாம் ஈஸியாக. ஆனால் க்ளூ இல்லை, நம்ம வந்து டேப் போட்டு தான் கவர் பண்ணணும். அதனால் சரி டேப் போட்டுவே நம்ம கவர் பண்ணலாம் தான், பட் இன்னும் ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரே கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பேப்பர்லேயே நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட் டாட்ஸ் வேறு இருந்துச்சு, அதனால் இந்த ஒரு கலரே போதுன்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் நீங்களும் ட்ரை பண்ண போகிற மாதிரி இருந்தால் 2 கலரில் ட்ரை பண்ணி பாருங்கள். சைட்லலாம் வந்து வேறு கலர் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஒன்றுமே இல்லை, இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம கிஃப்ட் ரேப் பண்ணுவோம்ல, பாக்ஸ் எல்லாம் கிஃப்ட் பேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிஃப்ட் பேக்கிங் மாதிரி பேக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் அங்கங்கே வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டுக்க போகிறோம். ரொம்ப பெரிய ஹோல்ஸ் போடக்கூடாது, சின்ன ஹோல்ஸ் தான் போடணும். இந்த ஹோல்ஸ் நான் எதுக்கு போடுறேன், இந்த கிராஃப்ட் நான் என்ன கிராஃப்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இதில் எவ்வளோ ஹோல்ஸ் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இந்த பாக்ஸை சுற்றியுமே நம்ம எவ்வளோ ஹோல்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். எனக்கு கரெக்டாக இந்த பாக்ஸில் வேறு அந்த பேப்பரில் வேறு சின்ன ரவுண்டாக இருந்துச்சு, அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்டே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்டு தான். ரொம்ப சிம்பிளாக ஒரு பென் ஸ்டாண்டு டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. இந்த பாக்ஸை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஐடியா தான் தோணுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே ஒரு பென்னு, பென்சிலு, மார்க்கரு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன ஹோல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஆனால் அந்த பென் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஹோல்ஸ் பெருசாகிக்கும். ஒரு தடவை நம்ம வச்சு டைட் பண்ணிட்டோன்னா பெருசாகிக்கும். அதுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுக்கலாம். ஸ்கெச்சஸ்லாம் நிறைய அங்கங்கே வச்சு தொலைஞ்சு போயிடுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நிறைய ஹோல்ஸ் போட்டு பக்கத்தில் ஸ்கெச்சஸ் வச்சுக்கலாம், இல்லைனா மார்க்கர்ஸ் வச்சுக்கலாம், இல்லைனா பென்சில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பெயிண்ட் ப்ரஷஸ்லாம் எங்கேயாவது தொலைச்சிட்டிங்கன்னா
பெயிண்ட் ப்ரஷஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு பெயிண்ட் ப்ரஷஸில் குட்டி பாக்ஸில் கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து மாட்டி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு என்னமோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு கொடுத்த டாஸ்கில் கார்ட்போர்டு ப்ளஸ் வித்தவுட் க்ளூ இதை வச்சுட்டு பண்ணணும் அப்படின்ற டாஸ்கில் இது பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த டாஸ்கில் நான் இது பண்ணதுக்கு எனக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த எபிசோடு வந்து திரும்ப நான் எடுக்கும் போது கண்டிப்பாக பார்ட் 2 வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் அடுத்தது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயிண்டிங் வீடியோ ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஸோ பெயிண்டிங் வந்துட்டு நான் தனியாக இந்த எபிசோடு இல்லாமல் தனியாக ஒரு பெயிண்டிங் கிராஃப்ட் போடுறேன். ஓகே, பெயிண்டிங் வீடியோ போடுறேன். அவ்வளோதான், இது வந்துட்டு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த சேலஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பாய்.